மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் காவ்யா ஸ்ரீனிவாசன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 months ஆகிடுச்சு நான் என்னோடய யூஜி காலேஜ் போயிட்டு. அண்ணா நகரில் அண்ணா ஆதர்ஷ் காலேஜில் தான் நான் என்னோடய யூஜி முடித்தேன், பிஎஸ்சி சைக்காலஜி. ஸோ என்னை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஒரு லாங் வீடியோவாக கொஞ்ச நாளில் போட்டுடுறேன். பிகாஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ எதுக்காகனா வந்து இந்த வீடியோஸ் வந்து நான் அங்கே போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்காக தான். பிகாஸ் நான் வந்து வீடியோஸ் எடுக்கலை அங்கே போகும்போது. ஸோ எடுக்கலை. லாஸ்ட் டைம் போகும்போது ஃபுல்லாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு தெரியல இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்ட்டு. பிகாஸ் நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் மட்டும்தான். ஸோ ஆல்மோஸ்ட் அங்கே ஸ்டால்ஸ்க்கு வந்து 2Kலேருந்து 3K வந்து ரெண்ட், ஓகேவா? அது இல்லாமல் வந்து அவங்க அங்கே இருக்க அந்த அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கள்ல ப்ராடக்ட்ஸ்க்கெலாம், ஸோ அந்த மணியும் வந்து அவங்க வந்து இந்த ஸ்டால் மூலயமா எடுக்கணும். இதுக்கு வந்து பெருசாக அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கிடையாது. காலேஜ் பசங்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது, இந்த மாதிரி தான். நானும் வந்து எங்கள் காலேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டதுனால தான் எனக்கும் தெரிஞ்சிச்சு, ஓகே நம்ம காலேஜில் பஜார் போகிறாங்க, கண்டிப்பாக போகணுன்னு. இன்றைக்கி வந்து எனக்கு பிஜி காலேஜில் வந்து எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு தான் நான் அங்கே போனேன். அங்கே போன உடனேவே போகும்போதே எல்லாரும் வந்து காவியாக்கான்னு பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பேசின எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ. நான் நிறைய பேர் எஸ்டேட்லாம் பண்ணாதீங்க. நான் ஜாலியாக பேசுவேன் எல்லாருக்கிட்டேயும். ஸோ அங்கே வந்து நான் வாங்கின என்னோடய ஃபேவரட் வந்து இந்த ஒரு இன்விசிபிள் நெக் பீஸ். ஆக்சுவலாக இது வந்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 300லேருந்து ஒரு 400க்குள்ளே இப்போது ஆர்ட் செல்லிங்காக போகிறதுனால அந்த ப்ரைஸில் இருக்குது இது. பட் ஆனால் இது ஒரு கேர்ள் அவள் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா அவளே ஹேண்ட்மேடு. இந்த ஒயரில் வந்து இவன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. செம்ம அழகாக இருந்துச்சு. நெக்கில் போடும்போதே நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நம்ம நார்மலாக எந்த ட்ரெஸ்க்கு வேணாலும், நார்மலாக ஒரு குர்த்தா செட்டுக்கு நார்மல் அக்கேஷன்ஸ் கூட நம்ம இந்த செயின் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. இது ஜஸ்ட்டு 120 மட்டும்தான். ஆக்சுவலாக 130 சம்திங். நான் கொஞ்சம் மேலே பேசி 120க்கு வாங்கினேன். அவளுக்கும் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்களே பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவள் இன்னும் இன்ஸ்டா பேஜ் எதுவுமே ஓப்பன் பண்ணல. அவளே வீட்டில் நார்மலாக பண்ணுறது தான். அது ஸ்டாலுன்னொடனே அவள் பண்ணி இதை வந்து செல் பண்ணிகிட்டு இருந்தா. ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் இருந்துச்சு. நான் கூட சொன்னேன், இன்ஸ்டாகிராம் பேஜ் சொல்லுமா, யாருனா லிங்க்குன்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக உன்னோட பேஜை சொல்லுவேன் அப்படின்ட்டு. ஸோ அவள் இன்னும் இன்ஸ்டாவில் இல்லை. பட் ஆனால் இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, சீரியஸாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து வினிதா, நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம். ஃப்ரெண்டு வந்து இதை வாங்கி கொடுத்தா. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பைக் கீச்சன் வந்து நல்லா பெருசாக போட்டிருப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து நான் எங்கன்னா வச்சிருவேன், இல்லை தொலைச்சிருவேன். சரி சின்னதாக வச்சா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே பெருசாக வாங்குவேன். அது அழுக்காயிடுச்சு மாற்றுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நான் மாற்றவே இல்லை. ஸோ அதனால் வந்து அவளே வந்து எனக்கு இது வாங்கி கொடுத்தா. ஏன்னா இது அழுக்கும் ஆகாது, தொலையாது, பெருசாக வேற இருக்குது. ஸோ இதுவும் என்னோடய ஃபேவரட். தென் வந்து இது பின்னாடி ஒரு கதை இருக்குது. இது என்னன்னா, இது செல் பண்ணது வந்து என்னோடய ஜூனியர் பொண்ணு. நான் 3rd இயர்னால் அவள் 2nd இயர். அவள் லாஸ்ட் இயரும் இதே ஸ்டால் தான் போட்டா, இந்த வருஷமும் இதே ஸ்டால் தான் போட்டா. ஆனால் லாஸ்ட் இயர்லாம் வாங்கவே இல்லை. நான் பானிபூரி இந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம் தான் சாப்பிட்டேன். நல்லா தான் இருந்துச்சு. நிறைய அந்த தான் வாங்குவேன். நம்ம பசங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எதனா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினது தான் இந்த நெயில் கோன்ஸ். ஆக்சுவலாக அதை வச்சுட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது நான் வந்து என்னோடய யூஜி ஜூனியர் பொண்ணு ஷாப்லேருந்து வாங்கினது இது. தென் வந்து நோஸ் பின் வாங்கியிருந்தேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த நோஸ் பின் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த மாதிரி எனக்கு டார்க் அண்ட் ஆக்சிடைஸில் போடுறது வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து இது காட்டலாமா வேணாமான்னு தெரில. இது சீரியஸ்லி இது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. சீரியஸாக எனக்கு தான் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது உங்களுக்கே தெரியும், நான் வந்து ஒரு பெரிய சூர்யா பைத்தியம். ஸோ அதனால் இதான் வாங்கியிருந்தேன். ஸோ இவ்வளோ தான் நான் வாங்கியிருந்தேன். நான் ஏன் வந்து இதை வீடியோ எடுத்து போடணும்னு நினச்சேன் அப்படின்னா, நிறைய உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் ஃபுல்லாக வந்து உமன்ஸ்க்கு மட்டும்தான் அலோட், ஜென்ஸ் அலோட் கிடையாது காலேஜில். பிகாஸ் அது உமன்ஸ் காலேஜ்ன்றதுனால. ஸோ
ஃபுல்லாக வந்து உமன் ஆண்டர்ப்ரினர்ஸ் மட்டும்தான் அவ்வளோ டெடிகேட்டடாக அவங்க பேஷனை வந்து நான் அங்கே பார்த்தேன். ஸோ அதை வந்து எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. நீங்களே பாருங்களேன், இதெல்லாம் வந்து அவள் சும்மா வீட்டில் செஞ்சுட்டு இருந்திருக்கா போல். பிகாஸ் அவள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக இதில் இறங்கியிருந்தா, இல்லை ரொம்ப வந்து பேஷன் அடிக்டாக இருந்திருந்தானா கண்டிப்பாக அவள் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணியிருப்பாள். ஆனால் அவள் அது கூட ஓப்பன் பண்ணல. மேபி அவளுக்கு என்ன ப்ராப்ளம் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் அவள் அது கூட ஓப்பன் பண்ணாமல் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான சேஞ்ச். ஸோ கேர்ள்ஸ்குள்ளே உமன்ஸ்குள்ளே நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. ஓ உங்களால் என்ன முடியும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக வெளியே கொண்டு வரணும். ஸோ என்னால் வந்து இதாக முடியும். கேமரா முன்னாடி பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார் எத்தனை பேர் என்ன சொன்னாலும் எனக்கு இது பிடிக்கும். நான் வந்து யார் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அதே மாதிரி தான் உங்களுக்கும் வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன முக்கியமாக கேர்ள்ஸ் உங்களுக்காக தான். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் அதை பண்ணுங்கள். ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த வீடியோ எதுக்கு எடுக்கணும்னு தோணுச்சுன்னா, திருப்பி இதே தான் சொல்கிறாங்க. நிறைய உமன் ஆண்டர்ப்ரினர்ஸ் பார்த்தேங்க. எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, நம்மளும் எதனா பிஸ்னஸ் பண்ணலாமாடா அப்படின்னு. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. நான் பேசுனது திருப்பி பேசிகிட்டு இருப்பேன் லூஸ் மாதிரி. பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் நான் போனது பண்ணதெல்லாம். ஸோ அதை வந்து என்னோடய மெமரிஸ்க்காக சேவ் பண்ணிக்கோ. உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம் தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.